இது வந்து பாம்பன் பாலம். ஆக்சுவலி இந்த பிரிட்ஜ் தான் வந்து ராமேஸ்வரம், அதாவது 2 ஐலாண்டை வந்து கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் ஆக்சுவலா. ஒன்று வந்து ராமேஸ்வரம், அது வந்து ஒரு ஏரியா. அப்புறம் வந்து ராமநாதபுரம், அது ஒரு ஏரியா ஆக்சுவலா. இது 2 பிளேஸையும் கனெக்ட் பண்ற ஒரே பிரிட்ஜ் இந்த பாம்பன் பாலம். இட்ஸ் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆக்சுவலா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ மக்களை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 பிரிட்ஜ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 2 பிரிட்ஜ் இருக்கும். ஸோ இப்போ தான் கார்லேருந்து இறங்கி நான் கிளியராக எடுக்கணும்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கேன். சூப்பரான ஒரு பிளேஸ் ஆக்சுவலி பாம்பன் பிரிட்ஜு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 பிரிட்ஜ் இருக்கும். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வந்து பஸ்ஸு ஆர் ரோட் டிரான்ஸ்போர்ட் பிரிட்ஜு. இது இல்லாமல் 2 பிரிட்ஜு இங்கே பக்கத்தில் இருக்கும். அது வந்து ஒன்று வந்து ஓல்டு ரயில்வே பிரிட்ஜு, இப்போ நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற இது வந்து நியூ ரயில்வே பிரிட்ஜ் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு பெஸ்ட் திங் என்னன்னா, ஷிப்பு வர்றப்ப ஆக்சுவலி இந்த பிரிட்ஜு வந்து ஜஸ்ட் என்லார்ஜ் பண்ணி அந்த ஷிப்பும் ட்ரெயினும் அட் த சேம் டைம் வந்து ஐ மீன் யூஸ் பண்ண முடியும் பிரிட்ஜ் ஆக்சுவலி. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி சூப்பரான ஒரு திங் ஆக்சுவலி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் பிரிட்ஜ். பார்த்தீங்க. ஸோ நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா ராமேஸ்வரம்க்கு வந்து இப்போ மண்டபம்ன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட நின்றுடும் ஆக்சுவலி. உள்ளே ராமேஸ்வரம் போகணுன்னா அங்கேருந்து இறங்கி மறுபடியும் வந்து ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ பஸ்ஸோ ஆட்டோவோ ஏதோ பிடிச்சி தான் போகணும். இப்போ வந்து ஆக்சுவலி ரயில்வே ஸ்டேஷன் ராமேஸ்வரம் டெம்பிள் கிட்ட வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க. பண்ணாங்கன்னா இன்னும் ஆக்சுவலி ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வியூவர்ஸ். மக்களே, இதுதான் வந்து அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரமில். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே அக்னி தீர்த்தத்தில் வந்து ஒரு வாட்டி ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் ஜஸ்ட் வியூ. மக்களே, இதுதான் ராமேஸ்வரம் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலா. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி இப்படி தான் போகணும். ஸோ இது நேராக பார்த்தோன்னா பர்வதவர்தினி அம்பாள் சன்னதி, ரைட் சைடில் போனோன்னா ராமநாத சுவாமி சன்னதி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராயிங் எப்படி இது பண்ணியிருக்காங்க, ஸ்டாச்சுஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். சீதா கல்யாணம், அடுத்து லக்ஷ்மி கல்யாணம், அடுத்து தெய்வானை கல்யாணம். இது பார்த்தீங்கன்னா விநாயகர், இது மீனாட்சி கல்யாணம். ஸோ இதெல்லாம் தான் டிராயிங்ஸ் ஆக்சுவலா. கடைசி இது பார்வதி கல்யாணம். இது ராமர் பாதங்க ராமேஸ்வரம்க்கு அப்புறம். ஸோ இதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலா. ஸோ மேலே தெரியுதுங்களா? ஸோ அங்கே தான் போகணும் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா அப்படி தான் போகணும். இதான் ஒரு 12-15 ஸ்டெப்ஸ் இருக்கும். மேலே ஏறி போனோன்னா ராமர் பாதம் இருக்குது. இதாங்க இது ஒரு வியூ ஆக்சுவலி. கீழே பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே ஏறி வழியாக அப்படி வந்தோன்னா இங்கே தான் டெம்பிள் ஆக்சுவலாக. உள்ளே போனோன்னா ராமர் பாதம் இருக்கும். அதில் இது வந்து அரிச்சல் முனை, தனுஷ்கோடியோட எண்டு ஆக்சுவலாக.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்தியன் ஓஷன் ஆக்சுவலாக, ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது அரேபியன் இது சாரி பே ஆஃப் பெங்கால். ஸோ 2 கடல் வந்து ஜாயிண்ட் ஆகிற பிளேஸ் தான் எண்ட் ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து ஸ்ரீலங்கா பார்டர் வந்து ரொம்ப கிட்ட ஆக்சுவலி, வித்தின் ஒரு 7 to 10 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலே பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மாதிரி லைட் ப்ளூவில் இருக்குது. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிங்கன்னா ரொம்ப டீப்பாக ஜூம் இன் பண்ணோன்னா அப்போ அங்கே ரொம்ப டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து கூழாங்கல் சீ பேஸ்டு மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இதுதான் தனுஷ்கோடியோட ஒரு சின்ன தீவு மாதிரி, 2த்துக்கும் நடுப்புற இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ இதோட எண்டில் தான் நம்ம அரிச்சல் முனைன்னு சொல்லிட்டு இதோட எண்டில் இருக்கும் ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்களா, இதுதான் 2 கடலும் வந்து எண்டாகிற இடம் ஆக்சுவலி. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோமே இது இந்தியன் ஓஷனு. இந்த இடத்துல இது வந்து பே ஆஃப் பெங்கால். இங்கே தான் வந்து இது மிக்ஸ் ஆகுது ஆக்சுவலி. இங்கே பாருங்க மக்களே, நேராக இப்போ இங்கே தான் நம்ம ராமர் பாதம் பார்த்தோம். எங்கன்னா அங்கே டவர் இருக்கு இல்லையா, அந்த டவருக்கு தான் ராமர் பாதம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே வந்து கோதண்ட ராமர் டெம்பிள்னு இருக்கு. ஸோ பார்க்கலாம், இங்கே பாருங்க. ஸோ இதுதான் கோதண்ட ராமர் டெம்பிள். இதுதான் வந்து விபீஷணனுக்கு முடிச்சு விட்ட இடம். இதுதான் அப்துல் கலாம் மெமோரியல் ஆக்சுவலி. ஸோ இது உள்ள அவரோட ஹிஸ்ட்ரி, அவர் எப்படி பிறந்தார், டிஆர்டிஓக்கு என்ன செஞ்சார், அப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் அதை பற்றி அழகாக ஆக்சுவலி ஸ்டாச்சுவோட எல்லாத்த பற்றி ஆக்சுவலி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ குட் பிளேஸ் ஆக்சுவலி. இது வந்து தேவிப்பட்டினத்தில் நவபாஷான நவகிரக திருக்கோயில். இந்த டெம்பிள் திறந்திருக்கிற டைம் வந்து 5:30லேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும். ஸோ இதுவும் வந்து ஸோ இப்படி தான் உள்ளே போகணும் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த வந்து கோயிலில் போய் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கும், பிளான் பண்ணோம். இது பாருங்கள், இதுதான் ஆக்சுவலி நவகிரகம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ கீழே இறங்கி ஒரு சுற்று நவகிரகம் சுற்றி இது தண்ணியில் ஆக்சுவலி இருக்கும். ஸோ இதுதான். இல்லை, இது வந்து உத்திர கோசமங்கை கோவிலுங்க. கோவில் கோபுரம் கரெக்டாக லைட்லாம் பவர் ஆன் ஆகுது நான் வீடியோ எடுக்கிறப்ப. ஸோ இங்கே வந்து அம்பாள் பேர் வந்து கோசமங்கை, உத்திர கோசமங்கை. ஈஸ்வரன் பேர் வந்து மங்களநாத சுவாமி. ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் டெம்பிள், 3000 இயர்ஸ் ஓல்டு. ராவணன் மண்டோதரி கல்யாணம் ஆன கோயிலும் இதான் கூட ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரோம். கோவில் கும்பாபிஷேகம் ஆக போதுங்க, ஏப்ரல் 4th. ஸோ இதுதான் பாருங்க, இது வந்து இந்த கோயிலோட புராணம். ஸோ நீங்கள் கேப்சர் பண்ணி பொறுமையாக உட்காந்து கூட நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரீ டைமில். இதாங்க கோவில் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு அரச மரத்து புள்ளியார் இது இருக்கும். அப்படியே நேராக போனோன்னா மங்களநாத சுவாமி சிவன் கோயில். கோயிலில் கும்பாபிஷேகன்றதுனால பெயிண்டிங்லாம் அடித்து சூப்பராக அழகாக கலரிங்லாம் பண்ணி கோயில் சூப்பராக ஆகிட்டு இருக்கு. பிரகோசமங்கை மக்கள் இங்கே தான் வந்து
மரகதலிங்கம் சொல்லுவாங்க ஆக்சுவலி. நடராஜர் சந்நிதிக்கு வந்து மரகதலிங்கம் ஆன சந்நிதி இங்கே தான். ஸோ உள்ளே வந்து கேமராஸ் நாட் அலோடு. ஸோ மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா அதே உத்தரகோசமங்கையில் வாராகி அம்மன் டெம்பிள்னு சொல்லிட்டு நியர்பையாக இருக்கும். இது உத்தரகோசமங்கையிலையும் ரொம்ப இருக்கிறப்பே ரொம்ப ஓல்டு வாராகி அம்மன். இது வந்து திருச்செந்தூர் முருகன். ஆக்சுவலாக இதுதான் என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைட்லலாம் நிறையா புதுசாக லாட்ஜ்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க. ஸோ தான் என்ட்ரன்ஸு. அப்படியே நேராக கீழே இறங்கி வந்தோன்னா இங்கே வந்து நேராக போனோன்னா பீச் வரும். லெஃப்ட் சைடில் சாமி திருச்செந்தூர் முருகன் சொல்லிட்டு இருக்கோம். இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 100 ரூபா தர்ஷன்லாம் ஆக்சுவலி போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து கடலை, திருச்செந்தூர் கடலை. இங்கே போயிட்டு ஜஸ்ட் நீர் ஆடுவாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடில் ஒரு டென்ட் இருக்குங்க இல்லைங்களா, அங்கே வந்து நாழி கிணறுன்னு சொல்லுவாங்க. அங்கே மறுபடியும் தீர்த்தம் ஆடுவாங்க. திட்டு நேராக சாமி பார்த்துட்டு. ஸோ இதுதாங்க கடலுக்கு போயிட்டு வந்தால் இதுதான் நாழி கிணறு. இப்படி தான் உள்ளே போகணும். மக்களே, இது வந்து திருநெல்வேலி உள்ள டெம்பிள் உள்ள நெல்லையப்பர் கோவில். நெல்லையப்பர் காந்திமதி கோவில். இது உள்ள நெல்லையப்பர் பார்த்துட்டு சுற்றி பிரகாரம் சுற்றி போகும்போது இங்கே காந்திமதி சந்நிதிக்கு போகிற வழியில் ஆக்சுவலாக கோபுர தரிசனம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஷோ பண்ணலாம். இதுதான் வந்து நெல்லையப்பர் கோவில் தெப்பக்குளம். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலி. இது வந்து இங்கே விநாயகர் சன்னதிங்க லெஃப்ட் சைடில், உள்ள அம்பாள் சன்னதி. ஸோ அப்படியே போனோன்னா இங்கே பூமடம்லாம் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இன்னும் 2 நாளில் வந்து மகா சிவராத்திரின்றதுனால கோயிலில் சூப்பராக சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உழவர் பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. प्रचंड हूँ मैं दुख हरता हूँ दुख दंड आरंभ हूँ मैं प्रचंड हूँ मैं दुख हरता हूँ दुख दंड हूँ मैं जीवन काट्या मन पर्वत पे आदि योगी आनंद हूँ मैं रुद्र रूप मैं कैलासी संसार बना बैठा हसीना नशे ते जोड़ो नाम मेरा इस दुनिया का नाम है वासी आरंभ हूँ मैं प्रचंड हूँ मैं दुख हरता हूँ दुख दंड हूँ मैं जीवन काट्या मन पर्वत पे आदि योगी आनंद हूँ मैं रुद्र रूप मैं कैलासी संसार बना बैठा हसीना नशे ते जोड़ो नाम मेरा इस दुनिया का नाम है वासी आरंभ हूँ मैं प्रचंड हूँ मैं दुख हरता हूँ दुख दंड हूँ मैं जीवन काट्या मन पर्वत पे आदि योगी आनंद हूँ मैं रुद्र रूप मैं कैलासी संसार बना बैठा हसीना नशे ते जोड़ो नाम मेरा इस दुनिया का नाम है वासी आरंभ हूँ मैं प्रचंड हूँ मैं दुख हरता हूँ दुख दंड हूँ मैं जीवन काट्या मन पर्वत पे आदि योगी आनंद हूँ मैं रुद्र रूप मैं कैलासी संसार बना बैठा हसीना नशे ते जोड़ो नाम मेरा इस दुनिया का नाम है वासी आरंभ हूँ मैं प्रचंड हूँ मैं दुख हरता हूँ दुख दंड हूँ मैं जीवन काट्या मन पर्वत पे आदि योगी आनंद हूँ मैं रुद्र रूप मैं कैलासी संसार बना बैठा हसीना नशे ते जोड़ो नाम मेरा इस दुनिया का नाम है